Hello everyone, welcome to Future Vision Study Center. PGTRB Psychology classல போன கிளாஸ்ல வந்து என்ன பார்த்திருப்பீங்க அப்படின்னா தாகூரோட எஜுகேஷன் ஃபிலாசபிஸ் அவரோட தாட்டை அந்த ஸ்கூலில் இது மாதிரி ஃபாலோ பண்ணாங்க, என்னென்ன ஸ்கூல் வந்து அவர் ஸ்கூல் வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காரு, யூனிவர்சிட்டி வச்சிருக்காரு அப்படிங்கிற எல்லா விஷயமே நம்ம பார்த்தோம். பட் இப்போ வந்து அதே விஷயத்தை தான் ரீகால் பண்ண போகிறோம். ஆனால் வந்து உங்களுக்கு தமிழில் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட இன்ஸ்டியூட் மெட்டீரியல் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இப்போ இன்ஸ்டியூட் மெட்டீரியலில் தமிழ் மெட்டீரியல் தான் உங்களுக்கு பின்னாடி வந்து டிஸ்பிளே ஆகிருக்கும். அந்த தமிழ் மெட்டீரியலில் தாகூர் பற்றி எது மாதிரி விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்துட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு சைக்காலஜி தமிழ் மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு ஒரு ஐடியாவும் கிடச்சிரும். ஃபியூச்சர் விஷன் மெட்டீரியல் வந்து சைக்காலஜிக்கு எப்படி எந்த பேஸில் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் இன்ஃபர்மேஷனும் கிடைச்சிரும். சரிங்களா? இப்போது முன்னாடி பார்ட் 2 வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், தாகூரை பற்றி நான் நிறைய விஷயம் கொடுத்துருப்பேன். அது இல்லாமல் 2 இன்ஃபர்மேஷன் பாருங்கள். இப்போ அவரோட பாண்ட் அப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம நார்மலாக பார்க்குறது தான். அந்த சாந்தி நிகேதனை வந்து எப்போ வந்து ஃபவுண்ட் பண்ணார், எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணார் அப்படிங்கிறது வந்து 1901 வந்துட்டு சாந்தி நிகேதனை வந்து தொடங்கினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், 1913 நம்ம பார்த்தோம் அங்கே நோபல் ப்ரைஸ் வந்து வாங்கினாரு அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக அப்படின்னா அந்த கீதாஞ்சலிக்காக அப்படிங்கிறத வந்து நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். நெக்ஸ்ட் பாருங்க, 1914 எப்படி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா லிட்ரேச்சர் வந்து இது அவார்ட் வாங்கியிருக்காரு. எங்கேருந்து அப்படின்னா கல்கத்தா பல்கலைக்கழகம் வந்துட்டு இவருக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 1915 நைட்ஹுட் அப்படிங்கிற ஒரு பட்டம், நைட்ஹுட் பட்டம் அப்படிங்கிறது வந்து யாரால் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆங்கிலேய அரசால் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த நைட்ஹுட் அவார்டை வந்து இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா 1919 வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணிடுவார். சரிங்களா? திருப்பி கொடுத்தார். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாலியன்வாலாபாக் வந்து நடந்திருக்கும் இல்லைங்களா, அந்த படுகொலை காலமாக எனக்கு இதுக்கு இந்த நைட்ஹுட் பட்டம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கொடுத்துருப்பாரு. இது மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ ஒரு ஆத்தர்ஸ் பற்றி பார்க்கும்போது, ஒரு ஃபிலாசபர் பற்றி, ஒரு சைக்காலஜிஸ்ட் பற்றி பார்க்கும்போது நம்ம எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்லேருந்து கொஷின்ஸ் வரலாம். இப்போ இயர் கொஷின்ஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போ தாகூர்னா எப்போ பிறந்தாரு, அவர் வந்து எந்த நேஷ்னாலிட்டி சேர்ந்தவர், எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படிங்கிற கொஷின் பாசிபிள் இல்லை. அது வந்து ஒரு பேசிக் கொஷின் இல்லைங்களா, தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஒரு ஆத்தரை பற்றி படிக்கும்போது அவர் எந்த ஊரில் சார்ந்தவரா, அவர் எதில் வந்து ஃபெமிலியராக இருக்கார், ஒரு ரைட்டராக இருக்காரா, ஒரு இண்டிபெண்டன்ஸ்டாக இருக்காரா, இல்லை எதை பற்றி அவர் இன்வைட் பண்ணியிருக்காரு, எதை பற்றி அவர் பேசியிருக்காரு, அவரோட தாட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுவோம் பார்ப்போம். அதில் தான் கொஷின்ஸ் இருக்கும். ரெண்டாவது நம்ம இப்போ எதை பேஸ் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா மெயினாக வந்து எஜுகேஷனை பேஸ் பண்ணி பார்க்கும்போது அவங்களோட ரோல் என்ன எஜுகேஷனில், அவங்க எஜுகேஷனுக்காக என்ன கொண்டு வந்தாங்க, அவங்களோட இனோவேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத தனித்தனியாக பார்த்துட்டு, இன்னும் வந்துட்டு அவங்களோட எஜுகேஷன் ஃபிலாசபியை ஃபாலோ பண்ணால் ஸ்டூடெண்ட்டோட வெல்ஃபேர் எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? இது மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் உங்களுக்கு கொஷின் வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 21 வந்துட்டு சாந்தி நிகேதன் வந்து என்னவா மாறி இருக்கு அப்படின்னா யூனிவர்சிட்டி, விஸ்வபாரதி யூனிவர்சிட்டியா, பல்கலைக்கழகம்னா என்னங்க யூனிவர்சிட்டி, விஸ்வபாரதி யூனிவர்சிட்டியாக வந்து மாறி இருக்கு. ரெண்டு வந்து காந்தி, இவரை வந்து காந்தி வந்து நம்ம வந்து இங்கிலீஷ் கிளாஸில் பார்க்கும்போது பார்த்தோம், காந்தியும் நேருவும் வந்துட்டு இவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸ்ன்னு பார்த்துருப்போம். இவரை வந்து காந்தி வந்து இவரை என்னன்னு கூப்பிடுவாராம், குருதேவர் அப்படின்னு சொல்லி, அதாவது இங்கிலீஷில் வந்து குருதேவ் அப்படின்னு சொல்லுவாங்க, குருதேவர் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாரு. இப்போ இது மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தான் உங்களுக்கு கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூ வரும். இப்போ காந்தி வந்து தாகூர் என்னவா கால் பண்ணாரு, இப்போ இவங்க 2 பேரும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்காங்கன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து இவங்க என்னவா கூப்பிட்டாங்க, இது வந்து ஒரு ஃபேமஸான நேம் தான் இல்லைங்களா, அப்போ அந்த நேமை வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த விஸ்வபாரதி அப்படிங்கிறது வந்து என்னவா பண்ணியிருக்காங்களாமா, இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் பேஸில் வந்து நடக்கிற யூனிவர்சிட்டி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அவர் வந்து என்னென்ன விஷயத்தை வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கிலீஷ் கிளாஸில் பார்த்தோம். இது வந்து ரேண்டமாக இப்போ இந்த மெட்டீரியல் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னும் எக்ஸ்ப்ளனேஷன், நிறைய டீப் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து உங்களுக்கு அந்த ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், சாந்தி நிகேதன் பள்ளி ஸ்கூல் வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காரு, பல்கலைக்கழகம் வந்துட்டு யூனிவர்சிட்டி வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு கிராம சீரமைப்பு பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமும் வந்துட்டு ஃபவுண்ட் பண்ணியிருப்பாரு. விஸ்வபாரதியோட நோக்கங்கள் என்ன அப்படின்னா கீழே நாடுகளின் கலாச்சாரத்தை போதித்தல். அதாவது இப்போ வந்து நம்மளோட இந்தியன் கல்ச்சர் என்ன அப்படிங்கிறது எல்லா கண்ட்ரிக்கும் தெரிகிற மாதிரி நம்ம வந்து நம்மளோட கல்ச்சரை கொண்டு போய் சேர்த்தணும் அப்படின்னா அது எப்படி போகும் அப்படின்னா எஜுகேஷன் மூலிமா இல்லைங்களா, அந்த யூனிவர்சிட்டியில் எது வந்து
எல்லாமே ஃபாலோ பண்ணுறோமோ அதெல்லாம் வந்துட்டு எல்லா பக்கமும் இப்போ வந்து பிரிட்டிஷ் கல்ச்சர் வந்து நம்ம பிரிட்டிஷ் கல்ச்சரை வந்து ஃபாலோ பண்ணுறோம், ஒரு சில விஷயத்துக்கு ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா அவங்களோட எஜுகேஷன் பாலிசிஸ் நிறைய நம்மளுக்கு வரவும் அவங்களோட கல்ச்சர் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்துருச்சு. அதே தான் இதுவும் இந்த கல்ச்சர் நம்மளோட கல்ச்சரை வந்துட்டு டீச் பண்ணுறது மூலிமா, போதித்தல் அப்படின்னா அதான் டீச் பண்ணுறது மூலிமா நம்மளோட கல்ச்சர் வந்து வேர்ல்ட் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிறது. நெக்ஸ்ட் வந்து இந்த மேலை நாடு கீழே நாடுன்னு இருக்குல்ல, அதுக்கு ரெண்டுக்கும் சமமாக இந்த எல்லாருமே வந்து சமந்தான், எல்லாத்துக்கும் வந்து சகோதரத்துவம்லாம் பேசுகிறாங்களா அதெல்லாம் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட முக்கியமான எய்மாக இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், நம்ம இது பார்த்தோம். இப்போ வந்து இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே நம்ம இங்கிலீஷில் வந்து பார்த்தோம் சரிங்களா. இப்போ சத்தியம் அப்படின்னா உண்மை, சிவம் அப்படின்னா அழகு அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் யார் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா தாகூர் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காரு. இப்போ அவர் வந்து இந்த மாதிரி என்னென்ன மாதிரி ஒரு ஸ்கூல்லாம் ஃபவுண்ட் பண்ணியிருக்காரு, எதை ஃபாலோ பண்ணியிருக்காரு, அதோட பேர் என்ன, அதில் எதுலேருந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே இங்கே வந்து நாங்கள் மெட்டீரியலில் கொடுத்துருக்கோம். நீங்கள் மெட்டீரியல் வாங்கி பார்க்கும்போது உங்களுக்கு இதில் நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் சரிங்களா. அவரோட எஜுகேஷன் பாலிசி பாருங்கள், சுதந்திரம், படைப்பாற்றல் மிக்க சுய வெளியீடு. அதாவது ஒரு விஷயத்துக்குமே வந்துட்டு எய்ம், அவங்களோட எஜுகேஷன் எய்ம்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அந்த எய்ம் எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி ஒன்று ஒன்றா கொடுத்துருக்காங்க சரிங்களா. இங்கே பாருங்கள், ரெண்டாவது வந்துட்டு 1901 என்ன பண்ணியிருக்காங்கன்னா 10 மாணவர்களால் சாந்தி நிகேதன் உருவாக்கப்பட்டது. இது கூட உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக டெப்த்தாக கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா, சாந்தி நிகேதன் அப்படிங்கிறது வந்துட்டு யார் தாகூர் ஃபவுண்ட் பண்ணாருங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. சாந்தி நிகேதன் வந்து எந்த ஊரில் லொக்கேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது விஷயம் தெரிஞ்சிருச்சு. சாந்தி நிகேதனா என்ன மீனிங்கிறதும் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அது எந்த இயர் ஃபவுண்ட் பண்ணாங்கிறதும் பார்த்துட்டோம். இது இல்லாமல் அடுத்த கொஸ்டின் ஃபஸ்ட்டு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அதில் இருந்தாங்கங்கிற கொஸ்டினுக்கான ஆன்சர் இது இல்லைங்களா. அப்போது நீங்கள் எந்த சைட்லேருந்தும் அஃபெக்ட் ஆகாத அளவுக்கு தான் மெட்டீரியல் ஃப்ரேம் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் பாருங்கள், 21 செப்டம்பரில் வந்துட்டு விஸ்வபாரதியை வந்து இது பண்ணியிருக்காரு. இதோட அடிப்படை, இதில் இருக்க அடிப்படை கொள்கைகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத கீழே அப்படியே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நம்ம போன வீடியோவில் வந்துட்டு டீட்டெயிலாகவே பார்த்துட்டோம். பார்க்காதவங்க போன வீடியோவை பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா ஐடியா கிடைக்கும். நான் வந்து இவரோட படைப்புகள்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, அதாவது அவரோட ஒர்க் இல்லைங்களா, அதாவது யாரோடது தாகூரோட ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் போன வீடியோவில் என்ன கொடுத்துருப்பேன் அப்படின்னா, அவர் வந்து எஜுகேஷன் ரிலேட்டடாக என்னென்ன ஒர்க் எழுதியிருக்காரு, அவர் பெங்காலில் எழுதியிருந்தாலும் சரி இங்கிலீஷில் எழுதியிருந்தாலும் சரி எல்லாத்தையுமே உங்களுக்கு லிஸ்ட் அவுட் போட்டு கொடுத்துருந்தேன். இங்கே பாருங்கள், இங்கே வந்துட்டு இன்னும் ஃபர்தராக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லிட்ரேச்சர் பேஸ்டில் இருக்கும். போஸ்ட் ஆஃபீஸ் இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான ஒர்க்கு. போஸ்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிறது வந்துட்டு தாகூரோட ரொம்ப ஃபேமஸான ஒர்க்கு. சித்ரா, கார்டனர் அப்படிங்கிற ஒர்க்கெல்லாம் வந்து லிட்ரேச்சரில் அவரோட ரொம்ப ஃபேமஸான ஒர்க்கு. இது அதர் ஒர்க்ஸும் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு எல்லாமே கவர் ஆகிற மாதிரி தான் வந்து உங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க. இப்போ மெட்டீரியல் வந்து தமிழ் மீடியமிலும் அவைலபிளாக தான் இருக்குது, இங்கிலீஷ் மீடியமும் அவைலபிளாக தான் இருக்குது. இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா சைக்காலஜியும் நம்ம பேரலாக கொண்டு போகும்போது நம்மளுக்கு மார்க் ஸ்கை ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அதாவது இப்போ 1-10 வந்துட்டு நீங்கள் மேஜருக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க, அது எந்த மேஜராக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேஜராக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ், தமிழ், மேக்ஸ் எந்த மேஜராக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா சைக்காலஜி அப்படிங்கிறது ஒரு 30 மார்க்கில் இருக்கும். இப்போது நம்ம ரொம்ப வருஷமாக ஒரு 1 இயர் 2 இயராக உட்காந்து நம்ம மேஜருக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டே இருக்கோம். இப்போ ஒரு லாஸ்ட் எப்படி உங்களுக்கு 6 மந்தில் பிஜிடிஆர்பி அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்துடும். இந்த 6 மந்தில் வந்துட்டு நம்ம பேரலாக வந்து சைக்காலஜி கொண்டு போயிட்டு லாஸ்ட் எண்டில் வந்து ஒரு ரிவிஷன் மட்டும் விடுறீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட ஸ்கோர் அந்த கட் ஆஃப் சொல்கிறோம்ல, நம்ம நார்மலைசேஷன் பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் நார்மலைசேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே வந்துட்டோம். இந்த நார்மலைசேஷனில் வந்துட்டு நம்ம எப்படி நம்மளோட ஸ்கோர் வந்து இன்னும் அதிகமாகும் அப்படின்னா, இந்த இதில் வந்து ஒரு 20, அதாவது 30 அவுட் ஆஃப் 20 அபோவ் 25 கண்டிப்பாக 25 வாங்கலாம். ஈஸியாக சிம்பிளாக தான் இருக்கும். உங்களுக்கு உங்களோட மேஜரை மாதிரி ட்விஸ்ட் பண்ணி ரொம்ப இன்டெப்த்தாலாம் வந்து இதில் கொஷின்ஸ் இருக்காது. நிறைய விஷயம் வந்துட்டு நம்மளுக்கு ஈஸியாக கேரியாக ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் இந்த சைக்காலஜிக்காக படிச்சிங்கனாவே ஈஸியாக வந்து ஒரு 25 வந்து எய்ம் பண்ணிடலாம். அப்போ அதில் ஒரு 90 அபோவ் வாங்குறீங்க, இதில் ஒரு 20 வாங்குறீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் நினச்ச இடத்துல பிளேஸ் ஆகிற மாதிரி ஒரு ஸ்கூல் வந்து இது பண்ணிடலாம். ஸோ இப்போ நீங்கள் ரிவிஷனில் இருக்கீங்க, இல்லை
இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் பேரலாக என்ன பண்ணிடுங்க அப்படின்னா இந்த டைம்லேயே சைக்காலஜியும் கொண்டு போயிருங்க. உங்களுக்கு அடுத்தடுத்து சைக்காலஜி வீடியோஸில் இன்னுமே வந்து 7th யூனிட் அப்படியே நம்ம இது பண்ணி கொண்டு வந்துடுவோம். இப்போவே வந்து நீங்கள் மெட்டீரியல் மட்டும் வேணும், எங்களுக்கு வந்து சைக்காலஜி மெட்டீரியல் மட்டும் தமிழ் மீடியம் வேணும், இங்கிலீஷ் மீடியம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு, எங்கள் இன்ஸ்டியூட் நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை எடுத்திங்கன்னா உங்களுக்கு கொரியர் பண்ணி கொடுத்துருவாங்க. அது இல்லாமல் சைக்காலஜியில் யூனிட் வைஸ் டெஸ்ட்டும் டாபிக் வைஸ் டெஸ்ட்டுமே கொடுப்போம். சரிங்களா? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டாபிக் வைஸ் டெஸ்ட்டும் கொடுப்போம், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூனிட் வைஸ் டெஸ்ட்டும் இருக்குது. இதே வந்துட்டு நீங்கள் கிளாஸில் மேஜரில் இப்போ வந்து தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் 4 மேஜருக்கும் வந்து பிஜிடிஆர்பி கிளாஸஸ் வந்து லைவ் ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் எல்லாமே போயிட்டுருக்கு. அந்த லைன் கிளாஸில் இருக்கவங்க, ஆன்லைன் கிளாஸ் இருக்கவங்க, டெஸ்ட் பேட்ச் இருக்கவங்க எல்லாத்துக்குமே வந்து ப்ளஸ் சைக்காலஜியும் சேர்ந்து வந்துடும். இது இல்லாமல் கிளாஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்னு ஒன்று கொடுக்க போகிறாங்க. அந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுமே வந்து கிளாஸ் வந்து ஆட் ஆயிரும். அதுக்கான மெட்டீரியல் அப்படின்னா நீங்கள் ஸ்கூல் புக்கு தான் ஃபாலோ பண்ணணும், பட் டெஸ்ட் எல்லாமே இங்கே வந்து கண்டக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு மெட்டீரியல் வேணும் அப்படின்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் கால் பண்ணி அவங்களோட குவரிஸ் எல்லாம் கேட்டுட்டு உங்கள் டவுட் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். தமிழ் மீடியம் மெட்டீரியல் வந்து இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கவர் ஆயிரும். இன்னும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வேணும் அந்த டாபிக் அப்படின்னா நான் கிளாஸில் வந்து உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருவேன். ஓகேங்களா? தேங்க்யூ. டிஎன்பிஎஸ்சி டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.